அப்படி ஒரு பேர் இங்க இல்லையே. அது சரி, ஏன்னா அதுக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டது எங்க உங்க ரெட்டை? ஏன் உடையில என்ன குறைவு இருக்குது? நானும் நல்லா தானே ட்ரெஸ் போட்டுக்கிறேன். பாருங்க, இது ஒரு ரெட்டை கிளப். ரெட்டை கிளப்ல ரெட்டை இல்லாம உள்ள அனுமதிக்க முடியாது. இது ரொம்ப மோசமான சட்டம். என்னை பற்றி தெரியாம இந்த சட்டம் எல்லாம் பேசுறீங்க. நான் நல்ல வீட்டுல பிறந்த வேண்டாம், நல்ல ட்ரெஸ் போட்டு விளைந்த வேண்டாம். பாருங்கம்மா, மன்னிச்சுக்கோங்க, எல்லாரும் மாதிரி இந்த ரெட்டை போட்டவங்களும் அனுமதிக்க முடியாது. நீங்க ஒரு ரெட்டை போடல, அதனால உங்களை உள்ள அனுமதிக்க முடியாது. இது ரொம்ப மோசமான சட்டம். என்னை பற்றி தெரியாம இந்த சட்டம் எல்லாம் பேசுறீங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க மேனேஜர் கிட்ட அடிக்கடி பேசுறது. அவங்க உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணா உன் வேலை. பாருங்கம்மா, அப்பாவுக்காக அம்மாவுக்காக பிள்ளைங்களை அனுமதிக்க முடியாது. எந்த சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட சட்டம். இது எல்லாருக்கும் ரெட்டை இருக்கு போடணும்னு சொல்லுது. அது நீங்க ஃபாலோ பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மேனேஜர் கிட்ட வேணா போய் பேசிக்கோங்க. எத்தனை பேர்கிட்ட உங்க மேனேஜர் கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருக்கிறது நான். அவர் கண்டிப்பா என்ன ஞாபகம் வச்சிருப்பாரு. என் பேர் ஜூடி, அந்த ஸ்லிப்ல கண்டிப்பா இருக்கும். இல்ல அப்படியெல்லாம் அந்த மேனேஜர் பேரை பயன்படுத்தினா உங்க பேர் இங்க இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த கிளப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிங்க. அதன்படி நான் தான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ என்ன உன்னை பெரிய ஆளு நினைச்சுக்கிறியா? எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. இப்போ நான் உள்ள போகணும். வழி விடுறியா இல்லையா? பாருங்கம்மா, நீங்க பாருங்க, என்கிட்ட சண்டை போடாதீங்க. சண்டை போட்டீங்க நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. போயா நீ ஒரு சட்டம். ஐயா, இது ரெட்டை கிளப் தானே? நான் உள்ள போகணும். உங்க பேர் என்ன? ஜெசி. ஐயா, நீங்க ரெட்டை ஏன் கட்டல? சி, அந்த ரெட்டை கெட்டினா எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. ரெட்டை கெட்டினவங்கன்னா பெரியவங்களா என்ன? பாருங்கம்மா, யாரும் சின்னவங்க பெரியவங்க வித்தியாசமெல்லாம் இல்லை. ரெட்டை கிளப்ல ரெட்டை போட்டுட்டு தான் உள்ள அனுமதி கொடுக்கும். ரெட்டை என்ன பெரிய விஷயம்? ஏதோ நான் நினைச்சு எவ்வளோ ரெட்டை வாங்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கேன் தெரியுமா? நீங்க வேணா பார்வையில வேணா பெரியவங்களா இருக்கும். பட் இந்த ரெட்டை கிளப்புக்கு வரும்போதே நீங்க கண்டிப்பா ரெட்டை கட்டிட்டு வரணும். ஐயா, எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நான் நிறைய உதவி செய்வேன். ஒரு உதவியா நினைச்சு செய்வேன். பாருங்க, எங்க மேனேஜர் பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் உலகத்துல எல்லா பணக்காரங்களும் யுத்தத்தை பணக்காரர். அவர்கிட்ட வேலை செய்கிற எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் தூசியாக நான் யார்கிட்ட வேலை செய்யறது இல்லை. சரி, நான் வேணா ஒரு ரெட்டை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேனே. அப்படியெல்லாம் இந்த ரெட்டையோட மரியாதையை கெடுக்கக்கூடாது. நீங்க மேனேஜர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க மேனேஜர் பத்தி நான் எவ்வளவு பேர்கிட்ட பெருமையா சொல்லியிருக்கேன் தெரியுமா? அவர்கிட்ட போய் கேளு அவங்க பத்தி. இல்லையே, அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க பேர் அந்த கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்குமே. ஓயா, இது போல எத்தனையோ பேர் என்ன ரெட்டை கணக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் சமாளிச்சு இதுவா பெரிய விஷயம்? பாருங்கம்மா, இங்க வந்தது நீங்க எந்த உதவியும் பெற முடியாது. நீங்க இதுக்கு தான் எங்க மேனேஜர் இந்த ஏரியால பல ஆட்களை வைத்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்க ஐயா, நான் காசு இல்லாம இல்லை, என்னோட பதவிக்கும் என்னோட பொறுப்புக்கும் நான் சின்ன பசங்க சொல்றது கேட்டா நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் விட அந்த சின்ன பசங்க உள்ள இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சாரிம்மா, இப்போ யாரையும் பார்க்க முடியாது, பேச முடியாது. எல்லாரும் மேனேஜர் கூட மீட்டிங்ல இருக்காங்க. Hello ladies and gentlemen, enjoy your visit. நீங்க போக முடியாது. எப்படி நீங்க அடுத்தவங்களோட தயவுல நீங்க உள்ள என்றாகலாம்? நீங்க முயற்சிக்கிறதுல தப்பில்லையே. முயற்சிக்கிறத தப்பு இல்லை. ஆனா நேர் வழி இல்லாம மற்ற வழி எதுவும் இல்லை. ஒரே வழிதான் இது. சின்ன பசங்க எல்லாம் உள்ள இருப்பாங்க. மற்றொருவர் வருகிறார். ஐயா மன்னிக்கும், உங்க மேனேஜர் கூட மீட்டிங் நடந்தது. நீங்க ரெட்டை இல்லாம எப்படி உள்ள என்ட்ராகலாம்? ரெட்டையா? ஆமா, ரெட்டை. அதுதான் இந்த ரெட்டை கிளப்போட அங்கத்தினர் இருக்க அடியாரு. அதுல எனக்கு என்ன இருக்கு? நான் டீசெண்டான ட்ரெஸ் போடுறேன். பாருங்க, ரெட்டை கண்டிப்பா வேணும். ரெட்டை இல்லைன்னா உள்ள அனுமதிக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இல்லைன்னா என்னையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயா இங்க பாருங்க, யாருமே கூப்பிட்டு போக முடியாது. எல்லாரும் மேனேஜர் கூட மீட்டிங் நடக்குது. ஐயோ, ஏதோ ஒரு வழி சொல்லுப்பா, நான் உள்ள போகணும். எந்த வழியும் இல்லை, ஒரே வழிதான் இது.
என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. உன் பேர் சொல்லு. தீலா. என்ன? தீலா. சரிங்க மிஸ்டர் தீலா, நான் உங்க மேனேஜர் பார்க்கணும். நான் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். என்ன தரம் கலந்துக்கல, நீதி கிடைக்காம போறதே இல்லை. பாருங்க, நீதியெல்லாம் இல்லையே. நீங்க ரெட்டை ஏன் கட்டல? அது தப்பு. பார்த்துக்க, மேனேஜர் போறேன். மேனேஜர் நீங்க தான் இந்த கிளப்போட ஓனர்? எங்க அப்பா தான் ஓனர், நான் மேனேஜர். ஐயா, இவர் தான் இந்த கிளப் மேனேஜர். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? என்னை பார்க்க வந்ததுக்கு சந்தோஷம். இவர் என்னை உங்ககிட்ட பேச விட மாட்டேங்கிறார். நீங்க உள்ள வரணும் தான் என்னோட ஆசை. அதானே பிரச்சனை. இந்த காவலானே கடந்து போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியும், சில பேர் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. சட்டத்தின்படி தகுதியானவங்களை தான் அவர் சோதித்து அனுமதிப்பார். ஆனா என்கிட்ட இந்த ரெட்டை, இவர் சொல்ற ரெட்டை இல்லையே. உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அவங்கள முன்னாடி வந்தவங்களெல்லாம் நான் அவமதிக்க முடியாது. தகுதி இல்லாதவங்களை நான் கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ரெட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? அப்ப எனக்கு ஒண்ணு கடனை தருவீங்களா? நான் உள்ள போயிட்டு திருப்பி தருவேன். அதெல்லாம் கடனை கொடுக்க முடியாதேப்பா. காசுக்காக தருவீங்களா? அதுக்கு உரிய விலை உங்களுக்கு கொடுக்க முடியாதே. என்னையா இது? காசுக்கும் கிடைக்காது, கடனுக்கும் கிடைக்காது. எப்படிதான் உள்ள போறது? நீங்க கேட்ட போதுமே கிடைக்கும். கேட்கணுமா? கேட்டால் போதுமா? ஆமா, உண்மையா கேட்டீங்கன்னா கிடைக்குமே. அப்படி இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய கிளப்புக்கு மெம்பர்ஷிப்கான ரெட்டை இலவசமா கிடைக்காது. அப்படியெல்லாம் இல்லப்பா. இது இலவசமா கிடைக்கிறது இல்லை. இதுக்கான விலை நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். ஆனால் இப்ப அது இலவசமா கொடுக்குறேன். அப்படியெல்லாம் சும்மா இருக்காது, ஏதாவது இருக்கும் பின்னாடி வர ஏதும் இல்லப்பா. கேட்டால் கிடைக்கும்னு விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் போதும். நம்பிக்கை இல்லாம கேட்கறது கேட்காமலே இருக்கலாமே நீங்க. ஆனா இந்த காவல் இவர் சொல்ற ரெட்டை என்கிட்ட இல்லையே. அவன்கிட்ட எந்த ரெட்டையும் இருக்காதுப்பா. அவன் வருகிற ஒருவரையும் சோதித்து அனுமதிக்கப்படுறதுதான் அவனோட கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா இந்த கிளப்ல நான் ரெட்டை நான் தகுதியானவங்க சோதிக்கவே இல்லை. உன்னோட கடந்த காலம் எங்களுக்கு முக்கியம் இல்லப்பா. அவனுக்கு ஒரு நல்ல உயர்ந்த எதிர்காலத்தை கொடுக்கணும்னு தான் இந்த கிளப் முயற்சிக்கிறது. அப்படியா? நான் ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்பவே முடியல. நான் விட்டு கொடுக்குறேன். நீங்க விலை வாங்கி கொடுத்த ரெட்டை எனக்கு தருவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக. நீங்க இந்த கிளப்புல வரது மட்டும் இல்லை, எங்க குடும்பத்திலேயே ஒரு அங்கமாய் சேருவீங்க. மிக நன்றி. முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். எனக்கும் கொண்டு தருவீங்களா? தாராளமாக தருவேன். ஐயா, என்ன நினைப்பீங்களா? நான் பல வழிகளில் உள்ள போயிடலான்னு நினைச்சிட்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லாம வேற யார்கிட்ட இந்த ரெட்டே இருக்காது. எனக்கும் தருவீங்களா? கண்டிப்பாக உனக்கும் தருவேன். பெருமையோட அல்ல, மகிழ்ச்சியோட எல்லாம் அணைந்து கொள்ளுங்க. இந்த ரெட்டை எங்க கிடைக்கும்னு எல்லாருமே தேடுறாங்க. இது யாருக்கு கிடைக்கல அவங்க என்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறீங்களா? இதோடு இந்த ரெட் டை கிளப் சந்தோஷமாக முடிகின்றது. இப்பொழுது இதன் கன்க்ளூஷன் பார்ட்டை நம் மத்தியில் இருந்து எவிட அவள் சொல்வார். நீதி உண்டாக இருதயத்திலே
விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டான வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் எவரும் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உப்பிரவாசிக்க வாதை தேடினாலும் அவர்களை கூடமாற் போகும். நாமும் முயற்சிப்போமா? நன்றி எவிட்டா. நம் பிள்ளைகள் இப்பொழுது அழகாக ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரெட் டை என்ன தெரியுமா? ரெட் டை என்னத்தை குறிக்கிறது தெரியுமா? இவ்வளவு நேரம் நான் பார்த்ததுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரட்சிப்பு, அவருடைய ரத்தத்தினால் ஆன ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்குள் நம்மால் பிரவேசிக்கவே முடியாது. இயேசுதான் வழி, அது ஒரே வழி. அந்த வழியாகத்தான் நாம் அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றார். அந்த ஜீவனோட நாம் அந்த வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். யோவான் 10 இப்படி கூறப்படுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கின்றார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கின்றான். அது மட்டுமல்ல, நான் 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்சம் சத்தம் கம்மி பண்ணிருந்தமா? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்பொழுதும் பிள்ளைகள் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, நாம் பல காரியங்களை வைத்து நாம் ஒரு பணத்தினாலோ மற்ற காரியங்களினாலோ இல்ல மற்றவர்களுடைய என்ன சொல்றது, மற்றவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ்னாலோ எதை செய்தாலும் நாம் அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. நாம் ரட்சிப்பை அடைந்தால் தான் நாம் அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அந்த ரட்சிப்பு நமக்கு தானமாய் கொடுக்கப்பட்டது, பரிசாக கொடுக்கப்பட்டது. அந்த ரட்சிப்பை பெற்று நாம் அதற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியாது. இந்த கடைசி நேரங்களில் நாம் நின்று கொண்ட வேளைகளில் நாம் இதை யோசிக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. நாம் ஒரு சின்ன ஸ்லைட் ஷோ இப்ப பார்க்க போகிறோம் as a conclusion. Thank you.